ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துடைய முதல் நாள் இல்லைங்களா. நான் வந்து காலையிலே என்னுடைய டே வந்து 3:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எழுந்து குளித்து முடிச்சுட்டு நிலவாசலை வந்து தொடச்சி விட்டுட்டு கோலம் போட்டுட்டு உருளியில் வந்து பூ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சரி, அதையும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிலவாசலில் விளக்கு வச்சேன். பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 4:40 அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம என்ன தான் வந்து சீக்கிரமாக வந்து எழுந்தாலும் இந்த காலையில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே நேரம் வந்து ஓடிடும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. நான் எவ்வளோ 3:30 மணிக்கு எழுந்து கீசர் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்குள்ளவே எனக்கு வந்து டைம் ஓடி போச்சுங்க. அதனால் சரி, இப்போ நான் வந்து சாண பிள்ளையாருக்கு பதில் எப்போவுமே நான் வந்து மஞ்சள் பிள்ளையார் தாங்க வைப்பேன். வச்சுட்டு பூ வந்து அவருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிவிடுவேன். பிள்ளையார் எங்கே வச்சாலும் அவருக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணணும் இல்லைங்களா. பிடிச்சி வச்சா பிள்ளையாரை மட்டும்தான் நம்ம எங்கே வேணாலும் வைக்க முடியும். அதனால் நான் வந்து வச்சுருக்கேங்க. இதை வந்து டெய்லியுமே மாற்றணுமா அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு வந்து டவுட் இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அது வந்து வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாற்றிக்குவேங்க. நல்லா இருக்கும்பொழுது நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையரை கூட அடிக்கடி மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இதையவே வந்து டெய்லியுமே எடுத்து வச்சு அழகாக மறுபடியும் பூ மாற்றணுன்னா மாற்றிக்கிங்க. அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து டெய்லி ஆரத்தி காட்டுறது, தீப தூபம்லாம் நம்ம வந்து பிள்ளையார் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே போயிட்டு விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி தாங்க செஞ்சிட்ருக்கேன். சரி, அதுதான் யாருக்காவது தெரியலன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்கன்னு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். துளசி மாடத்தில் எப்பவும் போல் விளக்கேற்றிட்டு 2 அகர்பத்தி ஏற்றி வச்சுருக்கேங்க. மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே வந்து மகாலட்சுமி ஆண்டாளுடைய மாதம் இல்லைங்களா, எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம முதல்ல பார்த்திங்கன்னா துளசி மாதாவை வந்து வழிபாடு செய்யணும். அதனால தான் முதல்ல வந்து அவங்களுக்கு வழிபாடு விநாயகருக்கு முதல்ல பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துளசி அம்மாவுக்கு விளக்கேற்றி நான் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். துளசி மாதாவுக்கு பார்த்திங்களா காஞ்ச திராட்சை மட்டும்தான் வச்சுருந்தேன். நான் எப்பவும் போல் நான் வந்து நிலவாசலுக்கு ரொம்பவே வந்து முக்கியத்துவம் தருவேன். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு நிலவாசலில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து உள்ளே போயிட்டு பூஜை பண்ணுவேன். சரி, நம்ம வந்து மார்கழி மாதத்தில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறோம். நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். எப்போவுமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். சரி, இந்த 5 தீபம் வச்சு பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நான் இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் ஆஸ் யூஷுவல் நம்ம 3:30-4 மணிக்கு எழுந்து பூஜைலாம் பண்ணுவேன். எனக்கு பர்சனலாக வேண்டுதல்லாம் இருக்கும்போது தம்பி வந்து 10th எக்ஸாம் எழுதும்போது 12th எக்ஸாம் எழுதும்போதெல்லாம் நான் வந்து வேண்டுதல் வச்சு காலையில் கொஞ்சம் வந்து நேரத்துலேயே, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற தீப்பாஞ்சியம்மன் ஆலயத்தில் போய் விளக்கு போட்டுட்டு வருவேன் டெய்லியுமே. சரி, இந்த 5 தீபம் ஏற்றுறது எனக்கு இப்போ தான் இந்த வருஷம் நான் இன்றைக்கி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்காகவே நான் வந்து மனசார பிள்ளையாரப்பாவை வேண்டிக்கிட்டேங்க. நம்ம எடுக்கிற ஒவ்வொன்றும் நாம் சாமி கும்பிட்றதுக்கு வந்து எந்த தடையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து இந்த மார்கழி மாதம் இந்த ஆண்டு நமக்கு 29 நாள் தான் வருது. இந்த 29 நாளும் நான் வந்து நல்லபடியாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுதலை பலமாக அவர்கிட்ட சொல்லிட்டு ஆரம்பிச்சிருந்தேங்க. நைவேத்தியம் உள்ள பார்த்திங்கன்னா பால் வந்து காய்ச்சிருந்தேன். நான் வெளியே பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே பால் ஊற்றி வச்சுட்டு போனேன். அது காஞ்சிருச்சு. அதனால் பால் ஊற்றி நல்லா தித்திக்க கற்கண்டு தாங்க, டைமண்ட் கற்கண்டு போட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுமே எழுந்துக்கிட்டாங்க. நான் எழுந்தாலுமே அவங்களும் எழுந்துக்குவாங்க எப்போவுமே. நான் வந்து 3:30க்கு எழுந்தேன். அவங்க வந்து 5 o'clock எழுந்துட்டு அவங்க கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு 2 பேருமே சரி கிளம்புமா நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நமக்கு கோவில்னால் தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா. அதனால் நான் வந்து பெருமாள் கோவிலுக்கு தாங்க, என்னை பெற்ற தாயாரோடு இருக்கக்கூடிய பக்தவச்சல பெருமாளை போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கிளம்பிட்டோங்க. காலையிலே கிளம்புனதுனால இன்றைக்கி 2 பேருக்குமே லஞ்சோ பிரேக்ஃபாஸ்ட்டு எதுவுமே செய்யலை. அவங்களுக்கு தம்பிக்கு சொல்லிட்டாரு, நீ கேன்டீனில் சாப்பிட்டுக்கோப்பா, அம்மாவும் நானும் கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு. அதனால் தம்பியும் சரி அப்படின்னு சொல்லிட்டான். சூப்பராக நாங்கள் போயிட்டு பெருமாளை வந்து தரிசனம் பார்த்துட்டு அழகாக வீட்டுக்கு வந்துட்டோங்க. ரொம்ப அழகாக இருந்தார் பெருமாளும் சரி என்னை பெற்ற தாயாரும். எப்போவுமே நம்ம வந்து போகக்கூடிய நமக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்னு பார்த்திங்களா இங்கே தான் எப்போவுமே பெருமாள், அதுவும் 108 திவ்ய ஸ்தலத்தில் ஒன்று இல்லைங்களா. அதனால் இங்கே அடிக்கடி நமக்கு போகிற வாய்ப்பு கடவுள் கொடுத்ததுக்கு கடவுளுக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். அழகாக நாங்கள் 2 பேரும்
போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து கிளம்பிட்டாங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.